இந்த ஓய்வு நாள் காலை ஆராதனையில் கலந்து கொள்ளும் உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த ஞாயிறை நாம் சபையார் ஞாயிறு ஆராதனையாக நாம் அனுசரிக்கிறோம். லைட்டி சண்டே சர்வீஸ் என்பதாக நாம் அனைவருமே சபையில் நாம் ஒவ்வொருவருமே ஏதாவது ஒரு வகையில் நாம் கமிட்டிகள் ஏதாவது இருக்கிறோமோ இல்லையோ நாம் ஏதாவது ஒரு வகையில் இந்த சபையின் ஊழியங்களில் நாம் கலந்து கொள்கிறோம். அதற்கான தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த சபையார் ஞாயிறை நாம் அனுசரிப்பதின் ஒரு முக்கியமான நோக்கம், நாம் சபையில் செய்யும் ஊழியங்கள் மட்டுமல்ல, நாம் நம்முடைய வேலையிடங்களிலும் கர்த்தருக்கு எப்படி நாம் சாட்சியாக இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் யோசிக்கவும், அதை குறித்து அங்கீகரிக்கவும், அதை குறித்து நாமே ஊக்குவிக்கப்படுத்துவதற்கும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தருகிறது. தேவன் நம்மையும் ஒரு கருவியாக எடுத்து அவருடைய ஊழியத்தில் அவர் பயன்படுத்துகிறபடியால் நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நன்றியுள்ள உள்ளத்துடன் நாம் ஆராதனை அழைப்பிற்கு எழுந்து நிற்போம். நாம் வேதத்தில் விதமாக பார்க்கிறோம். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன், எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக, அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நாம் அமர்ந்திருந்து தேவனுடைய சமூகத்தில் மௌனமாக காத்திருப்போம். செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஒரு நோக்கத்துடன் சுவாமி நீர் எங்கள் அனைவரையும் அழைத்து வந்திருக்கிறபடியால் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, குறிப்பாக சாமி இந்த நாளை நாங்கள் சபையார் ஞாயிறு தினமாக ஆராதனையாக அனுசரிக்கும் பொழுது கர்த்தாவே,
நீர் கர்த்தாவே எங்கள் கருத்தில் கொடுத்துள்ள அந்த பொறுப்புகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. உம்முடைய சபைகள் கர்த்தாவே, உம்முடைய ஊழியர்கள் கர்த்தாவே, எங்களுக்கும் கர்த்தாவே நீர் ஒரு பங்கை கொடுத்தபடியால் எங்களையும் நீர் ஒரு கருவியாக எடுத்து கர்த்தாவே நீர் எங்களை உபயோகிக்கிறபடியால் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வழியிலும் சுவாமி நாங்கள் கர்த்தாவே 30, 60, 100 கர்த்தாவே பலன் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலமாக கர்த்தாவே நாங்கள் அமைய உமக்கு பிரயோஜனமுள்ள மக்களாக நாங்கள் வாழ தேவர் கிருபை செய்துள்ளோம். நீரை இந்த நாளில் இந்த ஆராதனையை பொறுப்பேற்றுக்கொள்ளும். உடைய வார்த்தை தெளிவாக எங்களுக்கு கிடைக்கத்தக்க தேவர் உதவி செய்துள்ளோம். நீரை குழந்து வழி நடத்தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவரும் எழுந்து நின்று திரையில் காணப்படும் திருப்பாமலையை பாடுவோம். நின்றவரை திரையில் காணப்படும் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என்ற தலைப்பில் உள்ள பகுதி. கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், எனக்கு உணர்வை தாரும். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். மாயை பாராதபடி நீர் என் கண்களை விளக்கி உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை நான் அஞ்சுகிற நிந்தையை விளக்கி அருளும். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாயிருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும், அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன். சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதேயும். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேகத்தை காத்துக்கொள்வேன்.
நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் மேல் மனமகிழ்ச்சியாயிருப்பேன். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன். நாம் இந்த வேளையில் நின்றவரை துதி ஆராதனை நேரத்திற்கு கடந்து செல்வோம். கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, நாம் போன வாரம் முழுவதுமாய் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் யாவரும் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் வாழ்க்கையில் கிறிஸ்து இருப்பாரே என்றால் நாம் செய்கிற காரியங்களில் ஜெயம் உண்டு, துன்பத்திலும் ஜெயம் உண்டு. இந்த வேளையிலே கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு என்ற பாடலை பாடுவோம். கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன்.
சுகமானே கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. இந்த உலகத்தில் நம்ம அநேக வேளைகளிலே அநேகரை நாம் நம்புகிறோம். ஆனால் அந்த நம்பிக்கை துரோகம் செய்து விடுகிறார்கள். நம்பிக்கை இழந்து போகும்படியாய் வருகிறோம். ஆனால் கர்த்தரிடத்தில் நாம் வரும்போது, அவரிடத்தில் நாம் நம்பிக்கையோடு வரும்போது, அவர் ஒரு நாளும் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார். அந்த நினைவோடு 2வது பாடலை பாடுவோம். உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா. உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. என் காலை மான்களாய் மாற்றி மாற்றி மதிலை தாழ செய்தி, என்னை நீர் வேலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினீர். என் காலை மான்களாய் மாற்றி மாற்றி மதிலை தாழ செய்தி, என்னை நீர் வேலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினீர். நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. உம்பாதம் சரணடைந்தேன் இயேசையா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சொல்லிடும் உம் தயவா. உம்பாதம் சரணடைந்தேன் இயேசையா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சொல்லிடும் உம் தயவா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. ஆபத்து நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீர். சத்துருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் வெறிட காண செய்தீர். ஆபத்து நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீர். சத்துருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் வெறிட காண செய்தீர். நீரே என் ஜீவன்,
நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மை நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மை நம்பியுள்ளோமே. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை நாம் மகிழ்ச்சியோடு பாடுவோம். அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். அவர் மீண்டும் வருகின்ற தேவனாய் இருக்கிறார். வார்த்தையினாலே இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன் இந்த வார்த்தையின் மூலம் நமக்கு எல்லா நன்மைகளும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த சிந்தனையோடு சபையார் யாவரும் அமர்ந்திருந்து இந்த பாடலை பாடலாம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவை உம்மையே ஆராதிப்பேன், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவை உம்மையே ஆராதிப்பேன், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் ஆனவரவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரவர், ஆதியும் அந்தமும் ஆனவரவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முழங்கிடும் இவருக்கு முன்,
எல்லா நாமத்திலும் மேலானவர். முழங்கால்கள் முழங்கிடும் இவருக்கு முன். துதிகர மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. துதிகர மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய திருச்சபையிலே லாஸ்ட் சர்ச் கான்ஃபரன்ஸ் அது நல்லபடியாக நடந்து முடிந்தது. அதிலே இந்த வருடம் 25 மற்றும் 26வது ஆண்டிற்கான உக்ரான குழுவினர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இந்த நாளிலே அவர்கள் நியமனம் செய்யப்பட இருக்கின்றார்கள். We are going to install the LCC which was elected for 2025 and 2026. As I call, I request the members to come to the front. LCC Chairman, Mr. Noel Joseph Raj. Lay Leader, Mr. T. Prem Kumar. Secretary, Mr. John Pravin. Chairperson, Committee on Stewardship and Finance, Mr. Louis Isaac Kumar. Treasurer, Mr. Prince Masilamani. Chairperson, Committee on Discipleship and Nurture, Mrs. Kohila Govind. Chairperson, Committee on Witness and Evangelism, Mr. Satish Abraham. Chairperson, Committee on Missions, Mr. Edwin Madaram. Chairperson, Committee on Social Concerns, Dr. Chinnadare Amuda. Chairperson, Committee on Worship and Music, Mr. Moses Jnanaprakash. Chairperson, Property Management, Mr. Raja Vasantan. Chairperson, Committee on Governance, Mr. Mageshwaran. Coordinator, Fellowship of Indian Brothers, Mr. Isaiah Ravindran. Coordinator, Communication Archivist, Mr. Samuel Devanandan. Coordinator, Tamil Ministry at Sengkang, Mr. Sam Suresh Joseph. Sunday School Superintendent, Mr. Danny Joyson. Coordinator for Youth Ministry, Mr. John Previn. Coordinator for Young Adults Ministry, Mr. Solomon Devasahayam. Coordinator for Senior Citizens Ministry, Mr. Sambat Wilson. WECSல ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட Mrs. Ramya Alfred. Methodist
மென் பிரசிடென்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மிஸ்டர் ஆண்டன் மோசஸ், திருச்சபையினுடைய லே டெலிகேட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மிஸ் கிறிஸ்டின் அமினி. இவ்வேளையிலே இவர்கள் சபையார் முன்பாக நியமனம் செய்யப்பட இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு சில காரியங்கள் இங்கே கேட்கப்படும். இவர்கள் சபைக்கு முன்பாகவும் ஆண்டவருக்கு முன்பாகவும் அவர்கள் அதற்கு பதில் கொடுப்பார்கள். இயேசு சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் இத்திருச்சபையில் பணிபுரிய தேவனின் அழைப்பை பெற்று ஊழியம் செய்ய முன் வந்திருக்கிறீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாகவும் இச்சபைக்கு முன்பாகவும் வார்த்தையிலும் செய்கையிலும் நடக்கையிலும் உண்மையாய் இருந்து இச்சபையை பரிபாலனம் செய்ய உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களாக. உக்ரான குழுவினராகிய நீங்கள் கேட்கப்படும் கேள்விகளுக்கு மறுமொழி கூறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கும் சபைக்கும் பற்றுதலாய் இருந்து நியமிக்கப்பட்ட ஊழியங்களை பொறுப்புடனும் உண்மையுடனும் செய்ய ஒப்புக் கொடுப்பீர்களா? நீங்கள் தொடர்ந்து ஊக்கமாய் ஜெபிப்பதிலும் வேதம் வாசிப்பதிலும் அதன்படி செய்வதிலும் வளர்ந்து ஐக்கியத்திலும் விசுவாசத்திலும் பலப்பட முயற்சிப்பீர்களா? ஒரு நல்ல உக்ரானக்காரராக உங்கள் நேரம், தாளந்து, ஈகை, அதாவது தசமபாகம் மற்றும் காணிக்கைகள், இவைகளை தேவ ராஜ்யம் கட்டப்படவும் மகிமைப்படவும் பயன்படுத்துவீர்களா? தேவன் கொடுத்த இந்த பணியிலே நீங்கள் ஆத்ம ஆதாய பணியையும் இறையருட்பணியையும் தாங்குவீர்களா? அதற்காக முழு ஒத்துழைப்பையும் தருவீர்களா? நம் குடும்பமாகிய இச்சபையின் சிறியோரையும் பெரியோரையும் தாங்கவும் பராமரிக்கவும் முன்மாதிரியாக ஜீவிக்கவும் பிரயாசப்படுவீர்களா? பின்வரும் ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். நல்ல இயேசுவே, இரக்கம் நிறைந்தவரே, இந்த பரிசுத்த ஊழியத்திற்கு எங்களை நீர் அழைத்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்கள் குற்றங்களை மன்னித்து உமது சிறந்த கருவிகளாக பயன்படுத்துமையா. எங்களை சமாதானத்தின் கருவிகளாக உபயோகியும். எங்கே பகைமையோ அங்கே அன்பையும், எங்கே நம்பிக்கை இல்லையோ அங்கே நம்பிக்கையும், எங்கே இருளோ அங்கே ஒளியும், எங்கே கவலையோ அங்கே சந்தோஷத்தையும் ஈந்திரள எங்களை உமது சேவைக்கென்று ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் கிருபை எங்களை ஆட்கொள்வதாக. ஆமேன். நாம் இவர்களுக்காக ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கென்று ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்துக்கென்று தேவரீர் நீர் தெரிந்து கொண்ட இந்த உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அழைப்புக்கு தங்களை ஒப்பு கொடுத்து வந்திருக்கிற இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பேராக தொடும் ஆசீர்வதியும். இவர்கள் எடுத்து செய்ய இருக்கின்ற இந்த ஊழியத்தில் இவர்கள் மனத்தாழ்மையோடு இருக்கவும் உண்மையோடு இருக்கவும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக காரியங்களை செய்யவும் திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் தங்களுடைய சகோதர சகோதரிகளாக எண்ணி ஆண்டவரே அன்போடு இந்த ஊழியத்தை அவர்கள் எடுத்து செய்ய ஆண்டவரே இவர்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். சபையாராகிய மக்களும் ஆண்டவரே இவர்களுக்கு எல்லாவற்றிலும் உறுதுணையாக இருந்து இவர்களை பலப்படுத்தவும் ஜெபத்திலே தாங்கவும் ஊழியங்களிலே பங்கு கொள்ளவும் ஆண்டவரே சபையாரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, கடந்த வருடம் 24-25 பணிபுரிந்த ஊழியம் செய்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய ஊழியங்களையும் நீர் அங்கீகரித்த கிருபைக்காக நன்றி. சபையாக ஆண்டவரே அவர்களுக்கும் இவ்வேளையிலே உம்முடைய நாமத்திலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் தொடர்ந்த ஆசீர்வதியும், எடுத்திருக்கிறவர்களையும் ஆசீர்வதியும். குறிப்பாக இவர்களுடைய குடும்பத்தாருக்காக உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் எல்லாவற்றிலும்
இவர்களுக்கு துணையாக அவர்கள் நிற்க அவர்களை நீர் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இவர்களை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். Can you face the congregation? Let us put our hands and welcome the new LCC for 2025-2026. Thank you, thank you. தொடர்ந்து வேளையிலே ஜெபத்துக்காக வருகிறவர்கள் நீங்கள் ஜெபத்திற்காக முன்பாக வரலாம். ஆம் தேவரீர், நீர் எங்களோடு இருக்கின்றீர். உம்மை துதிக்கிறோம் சுவாமி. மாறாதவராய் இருக்கிறீரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறீரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உயரமும் உன்னதமானவராய் இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்ல தேவனாக இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தராக இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராய் இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம். எல்லாவற்றையும் அறிந்தவரே, உம்மை துதிக்கிறோம். எங்கும் வியாபிப்பவரே, உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்ல தேவனே, உம்மை துதிக்கிறோம். நீர் சொல்ல ஆகும் என்று விசுவாசித்த ஆண்டவரே, நன்றி அறிதலோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மையே ஆராதிக்கின்றோம். ஆம் தேவரீர், நீர் ஒருவர் மாத்திரமே எல்லா துதி ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரர் என்பதை உணர்கிறோம். நன்றி செலுத்தி ஆண்டவரே, உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை ஆராதிக்கின்றோம். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் பாராட்டின இந்த கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஆம் ஆண்டவரே, உம்மை துதிப்பது, உம்மை ஆராதிப்பது, உம்மை புகழ்ந்து பாடுவது, ஒன்று கூடி ஆண்டவரே உம்மை ஆராதித்து உமக்கென்று ஊழியம் செய்யும்படியாக வருவது எல்லாமே நீர் கொடுத்த கிருபை. இது உம்முடைய சித்தம், இது உம்முடைய ஈவு என்பதை உணர்ந்து நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தேவரீர் உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். சபையாக ஒன்று கூடி ஒரு கட்டிடத்தில் இந்த வேளையில் அமர்ந்திருந்து உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மையே நாங்கள் ஆராதிக்கின்றோம். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனையானது உம்மையே நோக்கி பார்க்க கிருபை செய்தருளும். நீர் ஒருவர் இந்த ஆராதனைக்கு பாத்திரர் என்று உணர்ந்த நாங்கள் எங்களுடைய சிந்தனை சிதறாதபடிக்கு ஆராதிக்கின்ற தேவனாகிய உம்மையே நாங்கள் நோக்கி பார்த்து உம்மையே ஆராதிக்க எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். தேவரீர் கர்த்தாவே, சபையில் ஆராதனையில் அமர்ந்திருக்கும் பொழுதும் சரி, வெளியே இருக்கும் வேளைகளிலும் சரி, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்ற பிள்ளைகள், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். ஆண்டவரே, அநேக சமயங்களிலே கர்த்தாவே நாங்கள் உம்மை ஆராதிக்க மறந்தோம். தேவரீர் உம்மை ஆராதிக்காமல் அநேக சமயங்களிலே எங்களையே நாங்கள் ஆராதித்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு பிடித்தமானவர்களை ஆராதித்தோம், எங்களுக்கு பிடித்த காரியங்களை ஆராதித்தோம். விக்கிரகமாக அவைகளை நாங்கள் மாற்றினோம் என்று தெரியாமலே அநேக காரியங்களை நாங்கள் செய்தோம் என்று ஒப்புக்கொள்கிறோம். தேவரீர், அதே சமயத்தில் ஒரு சில காரியங்களை துணிந்து நாங்கள் செய்தோம். இது உமக்கு பிரியமில்லாதது, இது உமக்கு மகிமையை சேர்க்காதது என்று உணர்ந்து ஆண்டவரே தெரிந்தும் நாங்கள் செய்தோம் என்று ஒப்புக்கொள்கிறோம். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் மீது கண்ணோக்கி பாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், அவர் சிந்தின இரத்தத்தின் நிமித்தம் ஆண்டவரே எங்களை தயவாக கண்ணோக்கி பார்த்து, ஆண்டவரே நாங்கள் உமக்கும் பிறருக்கும் எங்களுக்கும் விரோதமாக செய்த ஒவ்வொரு காரியங்களில் இருந்தும் எங்களை மீட்டு எங்களை மன்னித்து கொள்ளும். ஆண்டவரே, பாவத்தை விட்டு விலகவும், பாவத்தை வெறுக்கவும், பாவத்தை நாங்கள் அருவருக்கவும் ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் தஞ்சம் புகுந்து உம்மிலே என்றென்றுமாய் நிற்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்மிலே நிலைத்திருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களிடத்துல வாசம் செய்து எங்களை நீர் ஆண்டு கொள்ளுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் உம்முடைய ஆளுகைக்கு ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொண்டு உம்முடைய சித்தம் போல் நீர் வழி நடத்தியருளும். உம்முடைய நாமம் கர்த்தாவே என்றென்றுமாய் மகிமைப்படட்டும். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அமோக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபையை நீர் தாங்கி வருகிற உம்முடைய தயவுக்காக நன்றி. இந்த திருச்சபை மீது நீர் பாராட்டுகிற உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய ஈவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவரீர் இந்த திருச்சபையை இம்மட்டுமாக நீர் வழி நடத்தி காத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆண்டவரே திருச்சபையினுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் நீர் உடனிருந்து வழி நடத்துகிற தயவுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த திருச்சபையிலே நீர் கொடுத்திருக்கின்ற ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் பொறுப்பெடுத்து செய்கின்ற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது வெறும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்று எண்ணாமல் ஆண்டவரே, இது எங்கள் மீது விழுந்த ஒரு ஆசீர்வாதமான பாரம் என்பதை உணர்ந்து சபையார் ஆகிய நாங்கள் யாவரும் இதில் பங்கு கொண்டு உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்த எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர் வேளையிலே இங்கே கூடியிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பேர் பேராக தொடும். ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திலே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக வைத்து தேவரீர் நீர் ஆசீர்வதியும். நாங்களும் எப்பொழுதும் தேவரீர் உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நின்று உம்மையே மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இவ்வேளையிலும் தங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுத்ததற்காக, நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்தி உம்மிடத்துல வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடனும் கூட சேர்ந்து நாங்கள் உம்மிடத்துல வருகிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய ஜபங்களை கேட்கின்ற ஆண்டவராய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறீரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தேவரீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை கேட்டு
ஆண்டவரே, உம்முடைய நேரத்தில் பதிலை தந்து நீர் ஆசீர்வதித்த உம்முடைய கிருபைக்காய் அவர்களோடு கூட சேர்ந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் நன்றி அறிதலுள்ள பிள்ளைகளாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இவ்வேளையிலே தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகளோடு கூட சேர்ந்து உம்மிடத்தில் நன்றி செலுத்தி வருகிறோம். திருமதி விமலா தனபாலனுக்காக நன்றி செலுத்துகிறோம். திரு கிடியன் ஏரனுக்காக நன்றி செலுத்துகிறோம். மாஸ்டர் ஜெரமி ஜஸ்டின் பிரபாகருக்காக நன்றி செலுத்துகிறோம். அம்மா பாஞ்சாலி எலிசபெத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். மிஸ் ரோஷினி ஆல்ஃபிரட்காக நன்றி செலுத்துகிறோம். மிஸ்டர் மைக்கேல் சாமி பிள்ளைக்காக நன்றி செலுத்துகிறோம். மிஸ்டர் சில்வஸ்டர் டேனியலுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. இம்மட்டுமாக ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். வருஷத்தை கூட்டி கொடுக்கிறீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இது உம்முடைய கிருபை, உம்மிடத்திலிருந்து வந்த ஈவே என்பதை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நன்றி அறிதலோடு ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு வருடம் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க இப்பிள்ளைகளை நீர் ஆட்கொள்ளும். இப்பிள்ளைகளை நீர் வழி நடத்தி எல்லாவற்றிலும் உம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தியும். உம்முடைய நாமம் கர்த்தாவே இவர்களுடைய வாழ்க்கையிலே என்றுமென்றுமாய் மகிமைப்படட்டும். கிருபை நிறைந்த தேவரீர், ஜப விண்ணப்பங்களோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். இவர்களுடைய ஜப விண்ணப்பங்களே உம்முடைய பாத தண்டிலே நாங்கள் கொண்டு வருகிறோம். கர்த்தாவே, இந்த ஜபங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, பதில் உம்மிடத்தில் மாத்திரம் உண்டு. உம்மிடத்திலிருந்து அந்த பதில் வரும் பொழுது அந்த நேரம், அது காலம் எல்லாமே அது ஆசீர்வாதமானது என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் பதில் தாரும், நீர் வழி நடத்தியருளும், காத்து கொள்ளும். சுகவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். அந்த சுகவீனத்திலிருந்து இவர்களை மீட்டு கொள்ளும். அந்த உடலில் இருக்கின்ற எல்லா சுகவீனங்களையும் நீக்கி ஆண்டவரே, பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் நீர் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக இவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய பாத தண்டிலே கொண்டு வருகிறோம். உடலில் மாத்திரமல்ல, மனதிலும் சோர்ந்து போயிருக்கிறவர்கள், துயருற்று இருக்கிறவர்கள், பலனற்று போயிருக்கிறவர்கள், ஆண்டவரே தங்களுக்கு யாருமே இல்லை என்று துவண்டு போயிருக்கிற ஆத்மாக்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களை தொடும். இவ்வேளையிலே அவர்கள் போகிற அந்த கடினமான சூழ்நிலையிலும் நீர் அவர்களோடு இம்மானுவேலாக இருக்கின்றீர் என்பதை அவர்கள் உணரவும். ஆண்டவரே, அவர்களை கைவிடாத தேவன் என்பதை அவர்கள் உணர்ந்து எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை பற்றி கொள்ள அவர்களை விசுவாசத்திலே நீர் பலப்படுத்தி அருளும். இவர்களை நீர் காத்து கொள்ளும் சுவாமி. கர்த்தாவே, நீர் ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிற உம்முடைய மகா பெரிய கிருபைக்காய் தொடர்ந்து நாங்கள் நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர், இம்மானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாட்டிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாநாட்டில் உள்ள ஒவ்வொருவருக்காய் உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக, போதகர்களுக்காக, ஆண்டவரே கர்த்தாவே, திருச்சபையில் பொறுப்புகளில் இருப்பவர்களுக்காக, ஆத்மாக்களுக்காக, புது ஆத்மாக்களுக்காக, ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தி காத்துக்கொள்ளும். குறிப்பாக இந்த வேளையிலே தொபாயோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். 43வது ஆண்டு நிறைவினை இந்த நாளிலே கொண்டாடுகின்ற இந்த சபையினரை நீ தொடர்ந்த ஆசீர்வதியும். இவர்கள் எதிர்நோக்குகின்ற ஒவ்வொரு சவாலையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் நீர் என்று விசுவாசிக்கின்றோம். ஆண்டவரே, மனிதர்களாக நாங்கள் பார்க்கும் பொழுது இவைகள் கடினமான காரியம் என்று எண்ணுகின்றோம். ஆனால் இவைகள் உமக்கு லேசானவைகள் என்பதையும் நாங்கள் உணர்கிறோம். உம்முடைய கரத்திலே இந்த திருச்சபை ஒப்புக் கொடுக்கின்றோம். இதில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக தொடும் ஆசீர்வதியும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து வேளையிலே சகோதரி ஜூலியானாவுடைய கணவனாருக்காக உம்மிடத்துல வருகிறோம். அந்த இரணிய ஆபரேஷனுக்காக அவர்கள் செல்லுகிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, அந்த சிகிச்சை நாளை தினத்தில் நடைபெறும் பொழுது உம்முடைய தெய்வீக பிரசனம், உம்முடைய கரம் அந்த சிகிச்சை செய்கின்ற அந்த மருத்துவர்களோடு இருக்கவும். குறிப்பாக இந்த சகோதரனுக்கு வேண்டிய அந்த பலத்தையும் இந்த தைரியத்தையும் தாரும். ஆண்டவரே, நீர் சுகத்தை தாரும், நீர் பலத்தை தாரும். நீர் பலப்படுத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவரே, தொடர்ந்து உலக நாடுகளுக்காக, உலக சமாதானத்துக்காக உம்மிடத்துல நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவரே, எல்லா இடத்திலும் உம்முடைய தெய்வீக பிரசனம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் ஆட்கொள்ளும், நீர் வழி நடத்தியருளும். கர்த்தாவே, உம்முடைய வருகைக்காக நாங்கள் யாவரும் ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறோம். தேவரீர் வாரும் சுவாமி, ஆயத்தமாக இருக்கிறோம். வாரும் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்கின்றோம். உம்முடைய மனவாட்டியாகிய சபை ஆயத்தமாக இருக்கின்றது. வாரும் சுவாமி,
வாரும், விரைவாக வாரும். நீர் வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். இந்த வேளை நாம் தேவனுக்கென்று நம்முடைய காணிக்கைகளை கொடுக்கும் வேளை. நாம் அனைவரும் எழுந்து நின்று காணிக்கை பாடலாக திரையில் காணப்படும் பாடலை பாடுவோம். காணிக்கைக்காக ஜெயிப்போம். நல்லாண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் மீண்டும் செலுத்துகிறோம் சுவாமி. நம்முடைய ஊழியத்திற்கென்று கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பாக்கியத்தை நீங்கள் அனைவருக்கும் நீர் கொடுத்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களது வாழ்க்கையில் சுவாமி நீர் போதுமானவராக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். எங்களது கரத்தின் கிரியைகளை சுவாமி நீர் ஆசீர்வதித்து தருகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் கொடுக்க இருக்கிற அந்த காணிக்கைகளை ஆசீர்வதியும். நம்முடைய வார்த்தை கர்த்தாவே அனைவரும் கிடைக்கத்தக்கதாக, அனைவரும் உண்மை பற்றி தெரிந்து கொள்ளத்தக்கதாக, சபையின் ஊழியம் வளரத்தக்கதாக இந்த காணிக்கைகளை எடுத்து பயன்படுத்துமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
நாம் நின்றவாறு இருக்கையில் திருமுறை படம் வாசிக்க கேட்போம். இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. Today's scripture reading is taken from the epistle of Paul to the Ephesians chapter 4 verses 1 to 7. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்ஞானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துவனுடைய ஈவு அவனவனுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது. இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையார் தவிர கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு பகுதியாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். கிறிஸ்துவின் உடலில் உள்ள பகுதிகள் அல்லது அவயவங்கள் ஒவ்வொன்றும் மிக முக்கியமானவை என்பதும், அவற்றில் யார் பெரியவன் அல்லது பெரியவள் என்பதோ, யார் முக்கியம் அல்லது முக்கியமற்றவள் என்று ஆராய்வதோ தேவையற்றது என்பதும் நமக்கு தெரியும். கிறிஸ்துவின் உடலில் நம் அனைவருக்கும் தனிப்பட்ட ரீதியிலே பொறுப்புகள் உண்டு. அதே போல திருச்சபையாக ஒரு குழுவாகவும் நமக்கு பல கடமைகள் உண்டு. In Christ's body, everyone here has a personal responsibility, and as a church, we have collective responsibilities. சபையார் ஞாயிறான இன்று செய்திக்கான தலைப்பையும் வேத பகுதியையும் போதவர் எனக்கு தந்த பொழுது சில நாட்கள் ஜெபித்து சிந்தித்து அதன் பின்னரே ஏற்றுக்கொண்டேன். ஏனெனில் சபை ஒற்றுமை குறித்து நான் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்த வேத பகுதி வேறு. போதகர் கொடுத்த இந்த வேத பகுதியிலிருந்து செய்திக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். எனக்கும் தனிப்பட்ட விதத்தில் பல காரியங்களை உணர்த்தினார். உங்களோடும் கர்த்தர் இன்று பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் மகா கிருபையும் உள்ள கர்த்தாவே, இந்த காலை வேளையில் சிரம் தாழ்த்தி வணங்குகிறோம்ப்பா. சபையார் ஞாயிறாக இன்று நாம் அனுசரிக்கும் பொழுது சபையிலே ஒற்றுமை, அன்பு, சமாதானம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இன்று வாசித்த வேத பகுதி மூலமாக எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே இடைப்படும் அப்பா. உமது கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய நாதர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்று வாசித்த வேத பகுதி நமக்கு தேவையான பல காரியங்களை பவுல் அடியார் கூறியிருப்பதை பார்க்கின்றோம். 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் இவ்விதமாக கூறுகிறது:
ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து. புதிய பொது மொழிபெயர்ப்பிலே உங்களை கெஞ்சி கேட்கிறேன் என்று பவுலடியார் சொல்வதாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பிரியமான சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலடியார் உங்களையும் என்னையும் பார்த்து கெஞ்சி கேட்பது என்னவெனில், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ப வாழுங்கள் என்பதே. முதலாவது, நமது அழைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அழைக்கப்பட்டது நம்முடைய கிரிகையினால் அல்ல என்பது நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தருடைய சுத்த கிருபையினால், கர்த்தரின் கிருபையினால் கிடைக்கும் ரட்சிப்பை பெற்று கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரர்களாய் மாறவும், அவரோடு ஐக்கியப்படவும், அவரின் பெரிய குடும்பம் என்னும் திருச்சபையிலே அங்கத்தினராகி, புதுப்பிக்கிறதுனாலே மறுரூபமாகி, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து, அதுவும் கிறிஸ்துவை உதாரணமாக கொண்ட சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து, உலகத்திற்கு உப்பாக ஒளியாக மாறி வெளிச்சம் வீசி, அவரை குறித்து நற்செய்தி சொல்ல, நம்முடைய வாழ்க்கை மூலம் கர்த்தரை மகிமைப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இது மிகப்பெரிய அழைப்பு. அந்த அழைப்போடு கூட சேர்ந்து நமக்கு பல பொறுப்புகளும் கடமைகளும் வந்துவிடுகின்றது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம், சமாதான கட்டினாலே ஒருமையின் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று எழுதியிருப்பதை பார்க்கின்றோம். புதிய பொது மொழிபெயர்ப்பு, அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. ஆங்கிலத்திலே NIV, மேக் எவ்ரி எஃபர்ட் டு கீப் யூனிட்டி. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளே, சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்திலே சமாதானத்தை கட்டி காக்க, ஒற்றுமையோடு வாழ, ஒன்றிணைந்து ஊழியம் செய்ய எல்லா வகையிலும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்மோடு வாழ்ந்த அல்லது வாழும் மதிப்புக்குரிய ஒரு முதியவர், அனைவராலும் உயர்வாக எண்ணப்படும் ஒருவர் நம்மை பார்த்து கெஞ்சி கேட்கிறேன் என்றும் ஜாக்கிரதையாய் இருங்கள் என்றும் சொன்னால், அந்த காரியத்தை குறித்து நாம் நிச்சயமாக மிக மிக அதிகமாக கவனித்துக் கொள்வோம், அதன்படி செய்வோம் அல்லவா? ஒரு மதிப்புக்குரிய முதியவர், அனுபவம் மிக்கவர் எங்களை பார்த்து, இந்த வீதியால் போகாதீங்கள், உங்களை கெஞ்சி கேட்கிறேன், ஜாக்கிரதையாயிருங்கள், அந்த வீதியால் போகாதீங்கள், போனீர்கள் என்றால் அங்கே வழிபறி கொள்ளை நடைபெறும் என்று சொன்னால், அவர் சொல்வதை கேட்டு நாம் நடக்காமல் எங்களுடைய இஷ்டப்படி நாம் சென்றோம் என்றால் வழிப்பறி கொள்ளையும் மற்ற ஆபத்துகளும் வருவதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியாதல்லவா? அதேபோல அப்போஸ்தலராகிய பவுல் அடியார் இன்று என்னையும் உங்களையும் பார்த்து கெஞ்சி கேட்கிறேன் என்றும் ஜாக்கிரதையாய் இருங்கள் என்றும் கூறுவது என்ன? சமாதான கட்டினால் ஒற்றுமையை காத்து கொள்ள ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று கெஞ்சி கேட்கிறார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, சபையில் ஒற்றுமையை, சமாதானத்தை காத்து கொள்வது நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் மிக பெரிய பொறுப்பு. பவுலடியார் சபை ஒற்றுமை மிக முக்கியம் என்று கருதுவதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று, ஒற்றுமை கர்த்தருடைய பெரிய திட்டம். யூனிட்டி இஸ் காட்ஸ் பிக் பிளான். எபேசியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 9-10 நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். He made known to us the mystery of his will according to his good pleasure which he purposed in Christ, to be put into effect when the times reach their fulfillment,
to bring unity to all things in heaven and on earth under Christ. காலங்கள் நிறைவேறும் போது சகலதும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றுபட்டிருக்க வேண்டும் என்பதே கர்த்தரின் மிகப்பெரிய திட்டம். அந்த மிகப்பெரிய திட்டத்தில் நீங்களும் நானும் ஒரு பகுதி. கர்த்தரின் மிகப்பெரிய திட்டத்தில் நாமும் பங்கு பெற வேண்டும் என்றால் நாமும் ஒற்றுமையின் பங்காளிகளாக, சமாதான பிரியர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஒற்றுமைக்காக இயேசு ஜெபித்தார். ஜீசஸ் prayed for unity. வாசிப்போம். யோவான் 17 அதிகாரம் 20-21. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதுமல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிப்பவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இது நம் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்து தன் கடமைகளை நிறைவேற்ற போவதையும் இந்த உலகத்தை விட்டு பரலோகம் போகப் போவதையும் சீடர்களுக்கு கூறிவிட்டு தன் பிதாவை நோக்கி ஜெபித்த ஜெபம். இதை வாசித்த பொழுது நான் மிகவும் கலங்கி போனேன். இங்கே இயேசு சொல்லும் ஒற்றுமையின் அளவுகோல் மிக மிக உயர்ந்தது. The scale of unity that Jesus was mentioning is with very high standard. He was mentioning about the unity he has with his Father, and he was praying that we also should have the same unity among us and to be united with one another. Dear brothers and sisters, where are we standing on this scale of unity that Jesus gave? அடுத்து, உலகத்திற்கு சாட்சியாக இருக்க ஒற்றுமை அவசியம். Unity is essential to be a witness. வசனம் யோவான் 17:21 இவ்விதமாக சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக. இங்கே கவனித்துக் கொள்ளக்கூடிய வசனம், நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலையும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவினால் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை இந்த உலகம் விசுவாசிப்பதற்கு என்ன தேவை என்று இயேசு இங்கே சொல்லுகிறார். In English, NIV, then the world will know that you sent me. This is a very serious matter. Our Lord says, if the world needs to know that the Father God sent his Son to the world to save everyone, we need to be united. Like what kind of unity? The same unity that Jesus and his Father have. We all know what the Great Commission is. Matthew chapter 28 verses 18-20, to go and make disciples of all nations. Acts chapter 1 verse 8, you will be my witnesses in Jerusalem and all Judea and Samaria and to the ends of the earth. If we want to fulfill his great commission, we need to be his witnesses. To be good witnesses, we need to be united. நாம் கிறிஸ்துவின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நல்ல சாட்சிகளாய் இருக்க வேண்டும். நல்ல சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒற்றுமையாய் வாழ வேண்டும், ஒன்று சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும். நம் ஒற்றுமையை, அன்பை, சமாதானத்தை பார்க்கும் மற்றவர்கள் கிறிஸ்துவை
பிதாவாகிய இறைவன் அனுப்பினார் என்பதை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டு இரட்சிப்பை பெறுவார்கள். அடுத்து ஒற்றுமை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்றது. யூனிட்டி பிரிங்ஸ் காட்ஸ் பிளெஸிங். யாராவது ஒருவர் வாசியுங்கள் சங்கீதம் 131, சங்கீதம் 133 முதலாம் வசனமும் 3வது வசனமும். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. புதிய பொது மொழிபெயர்ப்பு சகோதரர்கள் ஒன்றுபட்டு என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே God's people live together in unity. சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழும் பொழுது, ஒன்றுபட்டு ஒருமனப்பட்டு ஊழியம் செய்யும் போது அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அங்கே ஜீவன் இருக்கும். ஒற்றுமை இல்லாதிருந்தால் அங்கே ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாதல்லவா? ஜீவனும் இருக்குமா? நாம் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது பல வகையான ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான ஆசீர்வாதம் மனமகிழ்ச்சி அங்கே இருக்கும். சபை வளரும். வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 44 47 வரை. ஆதி திருச்சபையிலே அனைவரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஊழியம் செய்து ஒற்றுமையோடு வாழ்ந்த பொழுது அங்கே மகிழ்ச்சியும் கபடமின்மையும் இருந்தது. அங்கே ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று பார்க்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருச்சபை வளர வேண்டும் என்றால், இங்கே அநேகர் வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால், நாம் ஒற்றுமையாக இருப்பது, கபடமற்று இருப்பது மிக முக்கியம் என்பதை இங்கே பார்க்கின்றோம். அடுத்து ஒற்றுமையாக இருப்பது எதிரியின் தாக்குதலில் இருந்து நம்மை காக்கும். யூனிட்டி கார்ட்ஸ் அகெயின்ஸ்ட் தி எனிமீஸ் அட்டாக். இதுக்கான ஸ்லைடு இதில் இல்லை, மன்னிக்க வேண்டும். மாற்கு 3வது அதிகாரம் வசனம் 24 25 இவ்விதமாக கூறுகிறது. ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்தால் அந்த ராஜ்யம் நிலைநிற்க மாட்டாதே. ஒரு வீடு தனக்குத்தானே பிரிந்தால், விரோதமாய் பிரிந்தால் அந்த வீடு நிலைநிற்க மாட்டாதே. சபைகளில் ஒற்றுமையின்மையை ஏற்படுத்துவது சாத்தானுக்கு மிகவும் பிடித்த செயல். அதுவே அவனது சதித்திட்டம். அந்த சதித்திட்டத்திற்கு நாம் பங்காளிகளாகி விடாமல் இருக்கும்படி நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நாம் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது சாத்தானின் சதித்திட்டத்தை முறியடிப்பதோடு நம் சபை வளரவும் கர்த்தரின் நாமம் மகிமைப்படவும் அது வழிவகுக்கும். நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதே கர்த்தரின் திட்டம். இயேசுவின் ஜெபம் உலகத்திற்கு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லும் பெரிய ஆதாரம். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வழி, சபை வளர அதுவே சிறந்த காரணம் என்று பார்த்தோம். இவற்றையெல்லாம் நாம் நன்கு அறிந்திருந்தும் இன்று சபைகளில் ஒற்றுமையின்மை, சமாதான குறைவும் ஏற்பட பல காரணங்கள் உண்டு. இனி பவுலடியார் இன்று வாசித்த வேத பகுதியிலே ஒற்றுமையாக வாழ, ஒற்றுமையை கட்டி காக்க நமக்கு சொல்லும் வழிமுறைகளை பார்ப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் ஆங்கிலத்திலே, மேக் எவ்ரி எஃபர்ட் டு கீப் த யூனிட்டி ஆஃப் த ஸ்பிரிட். ஒற்றுமையை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்ய வேண்டும் என்று பவுலடியார் கூறுகிறதை பார்க்கின்றோம். சபையில் ஒற்றுமையை கட்டி காக்க நம்மாலான அனைத்தையும் செய்ய வேண்டும். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் இவ்விதமாக கூறுகிறது. மிகுந்த தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. சபையிலே ஒற்றுமை காக்கப்பட வேண்டும் என்றால் நாம் மிகவும் மனத்தாண்மை உடையவர்களாக, கம்ப்ளீட்லி ஹம்பிள், சாந்த குணம் உள்ளவர்களாக, பி ஜென்டில்,
பொறுமையுடையவர்களாக, பி பேஷண்ட், அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குபவர்களாக, பேரிங் வித் ஒன் another இன் லவ், இப்படியாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே. இவ்வாறு சொல்லப்பட்டிருக்க இந்த 4 காரியங்களும் நம் சபையிலே இருந்தால், சபை மக்கள் ஒவ்வொருடமும் இருந்தால் சபை எப்படி இருக்கும்? அங்கே மனமகிழ்ச்சியும் அன்பும் சமாதானமும் ஒற்றுமையும் இருந்து கர்த்தருடைய நாமம் பிரஸ்தாபிக்கப்படும் அல்லவா? முதலாவது பவுலடியார் சொல்லும் காரியம் என்னவென்றால், மிகுந்த மனத்தாழ்மை, கம்ப்ளீட்லி ஹம்பிள். மனத்தாழ்மை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, சபை ஒற்றுமைக்கு மிக முக்கியம். இங்கு பவுலடியார் கம்ப்ளீட்லி ஹம்பிள், மிகுந்த தாழ்மையாய் இருக்க வேண்டும் என்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஈடாக் சபைகளில் ஒன்றில் அங்கத்தினர் ஒருவருடைய மரண வீட்டிற்கு நான் சென்றிருந்தேன். அங்கே ஒரு துணை போதகரும் மற்றும் சிலரும் ஒரு மேசையை சுற்றி அமர்ந்திருந்தோம். அப்பொழுது வேறொரு சபையைச் சேர்ந்த உக்ரான குழுவில் உள்ள எல்சிசியில் உள்ள தலைவர் ஒருவரும் அவருடைய மனைவியும் வந்தனர். அவர்கள் இருவராக வந்ததினால் இடம் இருக்கவில்லை. அதனால் துணை போதகர் இழந்திருந்து தன்னுடைய இருக்கையை சரி செய்துவிட்டு அவர்களுக்கு இடம் கொடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார். துணை போதகர் எழுந்து நின்றதை பார்த்த அந்த தலைவரின் மனைவி கூறிய விடயம் என்னை மிகவும் பாதித்தது. போதகரை பார்த்து அந்த பெண்மணி சொன்னார், எங்களை பார்த்து பயப்படாதீங்க பாஸ்டர். பாஸ்டர் எழுந்திருந்து இருக்கையை சரி செய்து அவர்களுக்கு இடம் கொடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த பெண்மணியோ தங்களை பார்த்து மரியாதை செய்து பயத்தோடு கூட போதகர் எழுந்து நின்றதாக கருதிவிட்டார். எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அதேவேளை என்னடா நம் மக்கள் இப்படியெல்லாம் இருக்கிறார்களே என்று நினைத்து வருந்தி கொண்டேன். அப்பொழுது எனக்கு நினைவுக்கு வந்த வேத வசனம் ரோமர் 12வது அதிகாரம் 3வது வசனம், உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் இருக்க வேண்டும் என்று பவுலடியார் எழுதின வசனம். இன்று சபைகளிலே ஒற்றுமை குறைந்து போய் அமைதியின்மை ஏற்படுவதற்கு காரணங்களில் மிக முக்கியமானதொன்று மனத்தாழ்மையின்மை. நம்மை குறித்து எண்ணுவதற்கும் அதிகமாக எண்ணிக்கொள்வது, நான் உயர்ந்தவன், நான் நன்கு கல்வி கற்றவன், நல்ல சம்பளம் பெறுகிறேன், அதிக தாளந்துகளை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், நான் நல்ல ஊழியங்களை செய்கிறேன், சபை நிர்வாகத்திலே நான் பங்கு பெறுகிறேன் என்றெல்லாம் எண்ணி மற்றவர்களை விட நான் மேலானவன் அல்லது மேலானவள் என்று எண்ணினோம் என்றால் அது கிறிஸ்தவர்களான நமக்கும் சபை ஒற்றுமைக்கும் நல்லதல்ல. We should not look down on others. மிகப்பெரிய ஊழியங்களை செய்த பவுலடியார் தான் எழுதிய பல நிருபங்களிலே பெருமைப்பட, தான் பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை என்று குறிப்பிடுகிறார். அவரே அப்படி சொல்லும் பொழுது நானும் நீங்களும் எம்மாத்திரம்? கர்த்தரின் மிகப்பெரிய கிருபையினால் மட்டுமே இரட்சிப்பை பெற்று, அவரது ஆசீர்வாதத்தினால் மட்டுமே தாளந்துகளை பெற்று சபைகளில் ஆராதனைக்கு வரும் பொழுது அல்லது ஐக்கியங்களில் ஈடுபடும் பொழுது அல்லது ஊழியங்களை செய்யும் பொழுது நாம் மிகவும் தாழ்மையாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சபைக்கு வரும் பொழுது, ஊழியங்கள் செய்யும் பொழுது நான் மற்றவர்களை விட உயர்ந்தவன் அல்லது உயர்ந்தவள் என்ற எண்ணம் வராமல் இருக்க வேண்டும். அப்படி நம்மை காத்துக்கொள்ளும் பொழுது சபைகளிலே ஒற்றுமை வளர அதுவே வழிவகுக்கும். அதுவே முதல் படி. அடுத்து பவுலடியார் சாந்தமும் நீடிய பொறுமையும் உள்ளவர்களாக இருக்கும்படி கேட்கின்றார். பி ஜென்டில் அண்ட் பி பேஷண்ட். நாம் சாந்த குணம் உள்ளவர்களாக, நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சாந்த குணம் பலவீனமாக கருதப்படக்கூடாது. Meekness is not weakness, but strength under control. நாம் பலமானவர்களாய் இருக்கும் போதும், நீதி நம் பக்கமாக இருந்தாலும், மக்கள் பலம் நம்மோடு இருக்கும் போதும், நாம் பாதிக்கப்பட்டால் கூட, கோபமூட்டப்பட்டால் கூட சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கும்படி
அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்று சபைகளில் பலர் பொறுமை இழந்து காணப்படுகின்றார்கள். நான் நினைத்தது உடனே நடக்க வேண்டும், நான் கேட்டது உடனே கிடைக்க வேண்டும், நான் விரும்பும்படி என் விருப்பப்படி சபையிலே மாற்றங்கள் உடனே வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். அப்படி நடக்கவில்லை என்றால் ஏமாற்றம் அடைகின்றோம். அந்த ஏமாற்றம் கோபமாக வெறுப்பாக மாறி அதுவே சபைகளில் ஒற்றுமை குறைவுக்கு இட்டுச் செல்கின்றது. ஆனால் பவுலடியார் நம்மை நீடிய பொறுமையோடு இருக்க சொல்லுகின்றார். கர்த்தரின் பதிலுக்கு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நாம் விரும்பும்படி மாற்றங்கள் சபைகளிலே வராதிருந்தால், வர தாமதித்தால், அல்லது மாற்றங்கள் வரவில்லை என்றால் கூட அந்த மாற்றங்கள் வரும் வரை பொறுமையாய் காத்திருக்க பழகிக்கொள்ள வேண்டும். மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக முக்கியமானது ஒன்றை கூறுகின்றார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, நம் ஆண்டவராகிய இயேசு தன்னிடத்தில் எதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருப்பதைப் போல நாமும் இருக்க கற்றுக்கொள்ளும்படி நம் அனைவரையும் பார்த்து கேட்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். அடுத்து, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி, bearing with one another in love. நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். சிறுவயது முதலே இதை அறிந்திருக்கின்றோம். நம் சபை மக்களில் யாராவது நமக்கு எதிராய் ஏதாவது செய்தால், கோபப்பட்டு விலகி இருந்தால், நாம் சொல்லும் காரணம் அல்லது சாக்குப்போக்கு, ஐ ஸ்டில் லவ் ஹிம், ஐ டோன்ட் ஹேட் ஹிம். ஆனால் உண்மையில் அன்பு அங்கே கிடையாது. பவுலடியார் ஒருபடி மேலே சென்று அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கும்படி கேட்கிறார். ஒருவரை அன்பு செய்வது என்பது வேறு, ஒருவரை அன்பினால் தாங்குவது என்பது வேறு. இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க சொல்லுக்கான ஆங்கில மொழிபெயர்ப்பு டு endure, டு tolerate, டு put up with. ஒருவரின் குறைகளை தாங்கிக் கொள்வது, ஒருவரின் அன்பில் நிலைத்து நிற்பது, மற்றவரின் குறைகளை சகித்து கொண்டு சேர்ந்திருத்தல் என்று பொருள்படும். It is not ignoring sin, but rather showing grace in weakness, differences, and imperfections. It is choosing relationships over irritations. It is choosing to forgive and forget. It is choosing to getting closer over drifting apart. இங்கே இருக்கும் நம்மில் எத்தனை பேர் நம் வீடுகளில் ஒரு பிரச்சனை வந்ததில்லை என்று சொல்ல முடியும்? கணவன் மனைவிக்கிடையிலே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையிலே எந்த வாக்குவாதங்களும் வந்ததில்லை, எரிச்சல் அடைந்து எடுத்தெறிந்து பேசியதில்லை, பிள்ளைகளை ஒரு நாள் கூட அடித்ததில்லை, அல்லது பிள்ளைகள் பெற்றோரை மதிக்காமல் இருந்ததில்லை என்று நாம் யாராவது சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. வீட்டுக்கு வீடு வாசற்படி என்று சொல்வார்கள் அல்லவா? ஆனால் இவையெல்லாம் நம் இல்லங்களில் நடந்தாலும் நாம் மன்னித்து மறந்துவிட்டு மீண்டும் அன்போடு சேர்ந்து வாழ்கின்றோம், அவர்களை அன்பு செய்கின்றோம். ஏனெனில் நம் இல்லங்களிலே அன்பு அதிகம் இருக்கின்றது, ஒருவரை ஒருவர் அன்பு செய்கின்றோம். அப்படி இல்லை என்றால் கூட வேறு என்னதான் செய்ய முடியும் என்பதற்காக மன்னித்து விட்டு மறந்துவிட்டு நாம் சேர்ந்து வாழ்கின்றோம். ஆனால் அதே அன்பை திருச்சபையாகிய நாம் பெரிய குடும்பத்திலே காட்டுவதற்கு தயங்குகிறோம் அல்லது காட்ட மறுக்கிறோம். அப்படியெனில் நமக்கு உண்மையான கிறிஸ்தவ அன்பில்லை என்று தானே அர்த்தமாகின்றது. சபைகளிலே சேர்ந்து ஊழியம் செய்யும் பொழுது, சபை நிர்வாக முடிவுகளை எடுக்கும் பொழுது கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் ஏற்படுவது சில வேளைகளிலே தவிர்க்கப்பட முடியாதது. அப்படி வரும்பொழுது கோபத்தை விட்டுவிட்டு
சகோதர பாசத்தோடு மீண்டும் நெருங்கி வந்து சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும். Intentionally need to look for opportunities to reconcile, not finding excuses not to be reconciled. Based on Apostle Paul's 4 requests, completely humble, be gentle, be patient, and bearing with one another in love, what are the simple steps we can take to build and keep unity in our church? நம்முடைய தினசரி வாழ்க்கையிலே திருச்சபை நாம் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்றால் வேற என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். I will start with simple steps. Number 1, சபை மக்களை பார்த்து புன்னகை செய்வது. அண்மையில் சிறுகதை தொகுப்பொன்றை நான் வாசித்து வருகிறேன். அதில் ஒரு சிறுகதையிலே ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனை பற்றி கூறுகையிலே அந்த நண்பன் எப்படி இருப்பான் என்று சொல்கின்றார். அவன் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு அல்லது எப்பொழுதும் சிரிக்க தயாராக இருக்கும் முகத்தோடு இருப்பான் என்று அந்த நண்பன் விவரிக்கின்றான். சற்று இந்த வார்த்தைகள் என்னை மிகவும் கவர்ந்தது. சற்று சிந்தித்து பாருங்கள், சற்று கற்பனை செய்து பாருங்கள். நம் திருச்சபையில் உள்ள பெரும்பாலானவர்கள் இதுபோன்று சிரித்த முகத்தோடு அல்லது சிரிக்க தயாராக இருக்கும் முகத்தோடு இருப்போம் என்றால் சபையிலே எப்படியான மகிழ்ச்சியான ஒரு சூழல் நிலவும். நீதிமொழிகள் 15:13 சொல்லப்பட்டதை போல இந்த முகமலர்ச்சி வேண்டுமென்றால் நமக்கு மனமகிழ்ச்சி வேண்டும். மனமகிழ்ச்சி வேண்டுமென்றால் நம் உள்ளத்தில் இயேசுவின் அன்பு இருக்க வேண்டும். அப்படி இருக்குமென்றால் சபைகளிலே ஒற்றுமை நிச்சயமாக வளரும். அடுத்து சபை மக்களை பார்த்து நலம் விசாரிப்பது. 1 தெசலோனிக்கேயர் 5:11 நாம் ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்ய வேண்டும் என்று எழுதியிருப்பதை பார்க்கின்றோம். பொது மொழிபெயர்ப்பிலே ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள், ஒருவரை ஒருவர் வளர்ச்சி அடைய செய்யுங்கள் என்று எழுதியிருப்பதை பார்க்கிறோம். நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்தி ஒருவரை பார்த்து வாழ்த்தி நலம் விசாரிப்பது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிக முக்கியம். ஆண்டி சந்திரன் நம்மோடு இருக்கும் பொழுது பலமுறை வாலிப பிள்ளைகளை பார்த்து கேட்டிருக்கின்றார், ஏன் சிரிக்கவில்லை, ஏன் என்னை பார்த்து நலம் விசாரிக்கவில்லை என்று கேட்பார். ஞாபகம் இருக்கு என்று நினைக்கின்றேன். அப்படி செய்யவில்லை என்றால் அவர் கோபப்பட்ட தருணங்கள் பல இருந்ததையும் நான் பார்த்திருக்கின்றேன். அவர் அப்படி செய்ய முக்கியமான காரணம் எதுவாக இருக்கும் என்றால் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகை செய்வது, வாழ்த்துவது, நலம் விசாரிப்பது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிக முக்கியமான அடிப்படைகள் என்பதனால் என்று நினைக்கின்றேன். அப்படி செய்யும் பொழுது சபையிலே ஒற்றுமை ஏற்பட நாமும் பங்காளிகளாகின்றோம். அடுத்து சபையில் உள்ள மற்றவர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுபவர்களாக அவர்களுக்காக ஜெபிப்பவர்களாக இருப்பது. பிலிப்பியர் 1:4 பவுலடியார் சொல்வதைப் போல உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடே மன்றாடி வருகிறேன். நம் குடும்பத்தினரை கர்த்தர் எப்படி நமக்கு தந்துள்ளாரோ, உற்றார் உறவினர்களை கர்த்தர் எப்படி நமக்கு தந்துள்ளாரோ, அதே போல திருச்சபை என்ற பெரிய குடும்பத்திலே சபை மக்களை நமக்கு தந்திருக்கின்றார். கடந்த மாதம் சாட்சி நேரத்தின் பொழுது சகோதரி ஜெயசீலை சந்திரனும் சகோதரர் ரோபர்ட் ஆரோக்கியசாமியும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லிவிட்டு சபை மக்கள் அவர்களோடு கூட இருந்ததை, அவர்களுக்கு ஆதரவாக இருந்ததற்காகவும் நன்றி சொன்னதை நாம் பார்த்தோம். சகோதரி ஜெயசீலி அவர்களிடத்தில் நான் சென்று நீங்கள் நன்றி சொன்னதற்காக நன்றி, அதையும் குறிப்பாக சபை மக்களுக்காக நீங்கள் நன்றி சொன்னதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் கூறிய பதில், குடும்பங்களில் கூட குறைகள் இருக்கத்தான். நான் இப்படி சொன்னேன், சபைகளிலே குறைகளை நீங்கள் பார்க்காது அந்த சபை மக்களுக்காக நீங்கள் நன்றி சொன்னீர்களே, அது மிகவும் நல்ல முன்மாதிரியான செயல் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், குடும்பங்களில் கூட
குறைகள் இருக்கத்தானே செய்கின்றது. இந்த பெரிய திருச்சபையாகிய இந்த குடும்பத்திலும் சில குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை பார்க்காது நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அந்த சகோதரி சொன்னார். பிரியமான சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, இது போன்ற மனநிலை நம் அனைவருக்கும் இருக்கும் என்றால் சபையில் ஒற்றுமை வளரும். சபை மக்களுக்காக நன்றி சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்மை அறியாமலே அவர்களை அன்பு செய்யவும் ஒற்றுமையாய் வாழவும் தொடங்குவோம். அடுத்து மற்றவர்களுடைய தாளந்துகளுக்காக அவர்களுடைய வெற்றிகளுக்காக அவர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சி அடைவது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே சந்தோஷப்படுகிறவர்களோடு சந்தோஷப்படுங்கள் என்று கூறியிருப்பதை பார்க்கின்றோம். கர்த்தர் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையிலே தாளந்துகளை கொடுத்துள்ளார். சிலருக்கு அளவாகவும் சிலருக்கு அதிகமாகவும் கொடுத்துள்ளார். மற்றவர்களுடைய தாளந்துகளை பார்த்து நன்றாக பாடுகிறார்களா, நன்றாக இசைக்கருவிகள் வாசிக்கிறார்களா, நன்றாக ஊழியம் செய்கிறார்களா, பள்ளிகளிலே போட்டிகளிலே பிள்ளைகள் வெற்றி பெற்று பரிசு பெறுகிறார்களா, அவர்களை பார்த்து மனமகிழ்ச்சி அடையும் பரந்த மனது நமக்கு இருக்க வேண்டும். ஒருவருக்கு வேலையிலே பதவி உயர்வு கிடைக்கிறதா, அவர் வாழ்க்கையிலே நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறார்களா, அவரோடு சேர்ந்து அதை பார்த்து மகிழவும் அவரோடு சேர்ந்து அதை கொண்டாடவும் அந்த பக்குவப்பட்ட மனது நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் திருச்சபைகளிலே ஒற்றுமை வளர அதுவே வாய்ப்பாக அமையும். அடுத்து குறை சொல்வதை விடுத்து பங்களிப்பு செய்வர்களாக மாற வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல குறை சொல்லுவதை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். குற்றம் பார்க்கில் சுற்றமில்லை என்று ஒரு தமிழ் பழமொழி சொல்கிறது. குற்றம் பார்த்தால் நமக்கு உறவுகள் என்று யாரும் இருக்க மாட்டார்கள் என்பது அந்த பழமொழியினே அர்த்தம். அதே போல சபைகளிலும் முறுமுறுப்பில்லாமல் குறை கண்டுபிடிக்காமல் ஊழியங்களை பங்களிப்பு செய்வர்களாக ஒற்றுமையோடு வாழ்வர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்து சமாதானம் உண்டாக்குறவர்களாக சமாதான பிரியர்களாக நாம் வாழ வேண்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே யாவரோடும் சமாதானமாய் இருக்க நாடுங்கள் என்று எழுதியிருப்பதை பார்க்கிறோம். எங்களால் முடிந்த அளவு அனைவரோடும் சமாதானமாய் இருக்கும் பொழுது சபைகளிலே ஒற்றுமை வளரும். சபையிலே ஒற்றுமை வளரும் போது பல ஊழியங்களை ஒன்றுபட்டு செய்யும் பொழுது சபை குறித்ததான நிர்வாக முடிவுகளை எடுக்கும் பொழுது நாம் இந்த சமாதான பிரியர்களாக வாழ்ந்தோம் என்றால் சபை நிச்சயமாக வளரும். அடுத்து போதகரையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களையும் அன்பு செய்யவும் மரியாதை செய்யவும் நாம் பழகிக்கொள்ள வேண்டும். பெரியவர்களான நாம் அவ்வாறு செய்யும் பொழுது நம்மை பார்க்கும் பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் அவர்களும் அதே போல செய்வார்கள். சபையிலே ஊழியம் செய்ய முன்வருகிறார்கள். சபை இன்னும் அதிகமாக வளரும் என்பதை பார்க்கின்றோம். அடுத்து ஒன்றாக சேர்ந்து ஊழியம் செய்தல். ஒன்றாக சேர்ந்து நாம் ஊழியம் செய்யும் பொழுது மற்ற சபை மக்களை அறிந்து கொள்ளவும் நெருங்கி பழகவும் வாய்ப்பு கிடைக்கும். இங்குள்ள சபை மக்களில் பலருக்கு நன்றாக தெரியும், நாம் பல ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த திருச்சபை மீண்டும் ரீடெவலப்மெண்ட் செய்வதற்காக நிதி திரட்டலிலே பெரிய தொகையாக நிதி திரட்ட வேண்டியிருந்தது. அதற்காக ரீடெவலப்மெண்ட் தொடர்பான பல கமிட்டிகளிலே நாம் பங்களிப்பு செய்ய வேண்டியிருந்தது. ஒன்று சேர்ந்து நிதி திரட்டும் நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டியிருந்தது. அப்படியெல்லாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்த பொழுது சபையிலே ஒற்றுமை அதிகமாக காணப்பட்டது என்பதை நாம் உணர்ந்தோம். இதுபோல திருச்சபைகளிலே நடக்கும் மற்ற பெரிய நிகழ்ச்சிகளிலும் ஈஸ்டர் செலிப்ரேஷனாக இருக்கட்டும், கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனாக இருக்கட்டும், அங்கே நாம் ஒன்றுபட்டு வந்து நிகழ்ச்சிகளை நடத்தி நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிந்த பின்னர் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து சுத்தம் செய்துவிட்டு வந்து ஒன்றாக இந்த செஞ்சுரியிலே இருந்து ஜெபிக்கும் பொழுது அப்பொழுது கிடைக்கும் மன நிறைவும் மன மகிழ்ச்சியையும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் நாட்களிலே சபையிலே ஒற்றுமை வளர்ந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆகவே சபையார் தினமாகிய இன்று நாம் ஒவ்வொருவரும் திருச்சபையிலே ஏதாவது ஒரு ஊழியம் செய்வதற்கு முன்வர வேண்டும். சபையிலே சேர்ந்து ஒற்றுமையோடு ஊழியம் செய்ய வேண்டும். முடிவாக அப்போஸ்தலர் பவுல் நம்மை பார்த்து கெஞ்சி கேட்கிறார். சபையில் ஒற்றுமையாய் இருக்க, ஜாக்கிரதையாய் இருக்க சொல்லுகின்றார். நாம் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழச் சொல்லுகின்றார். மிகுந்த மனத்தாழ்மையுடையவர்களாக, சாந்தமும் நீடிய பொறுமையும் உள்ளவர்களாக, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குபவர்களாக இருக்கும்படி கேட்கின்றார்.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒற்றுமைக்காக ஜெபித்தார். தான் பிதாவோடு ஒற்றுமையாயிருப்பதை போல நாம் ஒவ்வொருவரும் ஒருவரோடு ஒற்றுமையாயிருக்கும்படி ஜெபித்தார். அதையே நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார். நாம் ஒற்றுமையாய் இருப்பதன் அவசியத்தை தெரிந்து வைத்துள்ளோம். எப்படி சபைகளில் ஒற்றுமையாய் இருப்பது என்பதை, சபைகளில் ஒற்றுமை வளர என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாம் பார்த்தோம். நாம் ஒற்றுமையின் பங்காளிகளாக, சபை ஒற்றுமையை வளர்ப்பவர்களாக, சபை ஊழியங்களில் ஒன்றுபட்டு ஊழியம் செய்வர்களாக இருக்க கர்த்தர் நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். தேவனுடைய வார்த்தைக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நம் இந்த வேளையில் நம் அனைவரும் எழுந்து நின்று அர்ப்பண கீதமாக திரையில் காணப்படும் பாடலை பாடுவோம். அப்பொழுது இரண்டாவது காணிக்கை எடுக்கப்படும். சபையார் தயவுசெய்து அமரவும். ஒற்றுமையின் ஆவியை கொடுத்து நம்மை நடத்துகிற நல்ல நாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈனல் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிறு ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றும் கூட யாராவது முதல் முறையாக நம்மோடு கூட ஆராதனையில் கலந்து கொண்டிருப்பீர்களானால் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். We want to welcome our auditor Joseph Tan among us. Thank you for being a help for us for all these years. Auditor Tan வந்து நமது சபைகளுடைய ஈடாக் சபைகளோட மற்றபடியாக நம்முடைய சபைகளுடைய ஆடிட்டை ரொம்ப வருஷமாக நடத்திட்டு வருகிறார்கள். அவர்கள் இன்றைக்கு வந்து நம்ம ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு ஆராதனைக்கு பின்பதாக உணவு ஐக்கியத்திற்கு பின்பதாக நீங்கள் அனைவரும் இந்த அடல்ட்ஸ் பைபிள் ஸ்டடியில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம்.
புக் ஆஃப் ரோமன்ஸ்லேருந்து இன்றைக்கு பைபிள் ஸ்டடி எடுக்கப்படும். பெண்கள் சங்கத்திலிருந்து ஒரு அறிவிப்பு. பெண்கள் சங்கத்தினுடைய ஜெப விண்ணப்பங்களை அவர்கள் அந்த ஜெப பாக்ஸில் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய ஜெப குறிப்புகளை அந்த பாக்ஸில் கொடுக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒரு குழுவினர் தனியாக இந்த ஜெப குறிப்புகளுக்காக ஜெபித்து வருகிறார்கள். ஆண்டவர் அநேக காரியங்களுக்கு பதில் கொடுத்து வருகிறார். உங்களுக்கு மேலும் விவரங்கள் தேவையானால் சகோதரி ரம்யா அல்லது சகோதரி மேனகாடத்தில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நமது மாநாட்டினுடைய கூட்டு பிரார்த்தனை வருகிற 24ஆம் தேதி, இந்த வெள்ளிக்கிழமை இல்லை, அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை 24ஆம் தேதி தொப்பாயோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையில் வைத்து இரவு 7:30 நடைபெறும். அன்றைக்கு ஆண்டவருடைய செய்தியை நம்முடைய டிஎஸ் ரெவரண்ட் ஜேம்ஸ் நகுலன் தருவார். ஆகவே நாம் அனைவரும் அந்த ஜெப கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் என்பதாக தெரிவிக்கப்படும். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த மாதத்தின் வசனத்தை வாசித்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இது மார்க் 12வது அதிகாரம் 30-31வது வசனம். நாம் சேர்ந்து வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். நாம் ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் இடைப்பட்டு எங்களோடு நீர் பேசின உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய நீர் ஆண்டவரே ஒற்றுமையாக ஒன்றாக இருந்து ஆண்டவரே எங்களை மீட்டு கொண்ட காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரே திரியேக தெய்வமாகிய நீர் ஆண்டவரே உம்மிடத்தில் வெளிப்படுத்தின அந்த ஒற்றுமை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் பெற்றுக்கொண்டு நாங்களும் ஓர் சரீரமாக இருந்து தேவரீர் தலையாகிய ஆண்டவராகிய உம்மை கொண்டு உம்மிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை வழி நடத்தியருளும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபை உள்ளவராய் இருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென். Moksha